ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ டைம் ஸ்நாக். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பலா விதை வச்சு ஒரு கட்லட். பலா விதை கட்லட் ரொம்ப ஒரு டேஸ்ட்டு, செய்கிறதும் ரொம்ப ஒரு ஈஸி. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கட்லட் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு தெரியும். ரொம்ப உள்ள ஒரு சாஃப்ட். ஒரு கப் அளவுக்கு பலா விதை எடுத்துடுங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். க்ளீன் பண்ண பலா விதையை வேக வச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. பல்ஸ் மோடில் இதை அரைச்சி எடுத்துருவோம். இது போல் துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்படி பூ மாதிரி உதிர்ந்து வரும். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு கட்லெட்டு. ஏற்கனவே நாம் பலாவதியில் நிறைய டிஷ்ஷு போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிடுங்க. 1 கப் வெங்காயம் கட் பண்ணது, மல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா கட் பண்ணது, நறுக்கின இஞ்சி, கட் பண்ண பூண்டு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், டேஸ்ட்டுக்கு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுபோல் நல்லா உதிர்த்து எடுத்துடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நீர் விடும். தேவைப்பட்டுனா பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடுங்க. இப்போ இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடானொன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஷேப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிவிடுங்க. நான் ரவுண்டாக பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். ஏற்கனவே நம்ம பலாவதை வேக வச்சது குக்கரில். ஸோ நமக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. ஜஸ்ட்டு போட்டு அவுட்டர் கிறிஸ்பானோன்னு எடுத்துருங்க. பலாவதை வெந்தது. நமக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இது மட்டும்தான் குக்காக வேண்டியது இருக்குது. சேம் டைம் கொஞ்சம் பைண்டிங் கிடைக்கும். அவுட்டர் நல்ல கிறிஸ்பாக இருக்கும். கோல்டன் கலர் வந்தோடனே மாற்றி போட்டுடலாம். உதிர்ந்தெல்லாம் போகவே செய்யாது. நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. ஒரு சட்னி, ஒரு டொமேட்டோ கெச்சப் எதுனாலும் வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். கலரே பார்த்திங்களா, நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. மாற்றி போட்டு அதுவும் இதேமாரி கலர் வந்தோடனே எடுத்துருவோம். பலாவதை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ரெசிபி பண்ணலாம் இதில். நாமளே நிறைய போட்டிருக்கோம். நான் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துடுங்க. சிப்ஸு போட்டிருக்கோம், சுண்டல் போட்டிருக்கோம், கூட்டு வச்சுருக்குறோம், பொடி மாஸ் பண்ணியிருக்கோம், பக்கோடா போட்டிருக்கோம். பலாவதை கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் வடியை விட்டு எடுத்துடுங்க. சவுண்டு கேட்குதா? அவுட்டர் நல்ல கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்பவும் ஒரு டேஸ்டான பலா விதை கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.